இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கிட்ட வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி உங்களுக்காக நாங்கள் வெளியிடுகிறோம். இதை அநேகர் பார்க்கிறீர்கள், தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அதை அநேகர் பெற்றுக்கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கண்டு கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சி நீங்கள் பங்கு பெறுங்கள், கூட சேர்ந்து ஆராதியுங்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வரும். விசுவாசத்தோடு இதை பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்து இதை பார்த்தாலும் ஒரு தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலை. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வரும். நம் கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலே இடைப்படுங்கப்பா. பாடல் ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு வீடுகளில் அவர்கள் எங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை மூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக புறப்பட்டு வரட்டும். அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தட்டும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நாம் கர்த்தரை துதித்து பாடுவோம். ஒரு பாடலை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை என்று ஆண்டவரை சொல்லி புகழலாமா? எல்லாரும் என்னோடு கூட இணைந்த கைகளை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத
சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. மனிதர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை அடைத்து வைத்திருக்கலாம், ஒருவேளை பிசாசு அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் திரும்பவும் உயிர்ப்பித்து உங்களுக்கு ஒரு ரெஹோபோத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுங்கள். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெஹோபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெஹோபோத்தை எனக்கு தந்தீர். சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. மறுபடியும் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 12:25 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். அவர் ஒரு நாள் வாக்கு மாறாதவர். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்.
விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நாமம் எபினேசர். இதுவரை நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். இந்த 9 மாதங்கள் கடக்க செய்திருக்கிறார். இந்த 9 மாதங்கள் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இருக்கிறார். ஜீவனை பாதுகாத்து இருக்கிறார். வியாதியை விலக்கி இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம்! அந்த எபினேசரான தெய்வம் நம்ம இனிமேலும் நடத்த போதுமானவர். இனிமேலும் நடத்துவார். இருக்கிற இந்த வருடங்களில் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் முடிய போகிறது. இனியும் நடத்துவார். நீங்கள் நினைக்கலாம், என்ன ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறலையே. இந்த வருடம் இறுதிக்குள்ளாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா? இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று என்னோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பீங்களா? எல்லாரும் ஒரு விஷயம், உங்கள் வீடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் தயவு கூர்ந்து அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக என்னோடு கூட இணைந்து எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இந்த தேவாதி தேவனை எபினேசரை நம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒன்று சேர்ந்தவரை ஆராதிப்போம். உங்க வீடுகளில் அவர் இறங்கி வருவார். உங்களை தொடுவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வருடத்துல எத்தனையோ செங்கடல்களை தாண்ட வைத்தீர், எத்தனையோ எரியோ கோட்டைகளை தாண்ட வைத்தீர். இனி வருகிற இன்னும் இருக்கிற இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளே எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் என் ஆண்டவர் பாதுகாக்க போகிறீர். என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேக ஸ்தம்பமாய் முன்பாக போக போகிறீர். அக்னி ஸ்தம்பமாய் பாதுகாப்பு உண்டாக போகிறது. தேவ தூதர்களுடைய பணி உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த
எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீர். நீங்க தான் எங்க அடைக்கலம் ஆண்டவர். You are our fortress. You are our hiding place, Lord. நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம், நீங்க தான் எங்களுக்கு நங்கூரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருக்கிற இந்த வருடங்களில அடைக்கலம் கொடுக்க போகிறீர். உம்மை துதிக்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எபினேசர், இதுவரை உதவி செய்த எபினேசர், யெகோவா ஈராய், உங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறதற்காக நன்றி. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தினால இந்த அக்டோபர் மாதத்திலும் சரியாக நம்ம 15வது தேதியில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் கர்த்தரை நம்ம நல்லா ஆண்டவரை பாடினோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம நிரப்பப்பட்டு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்முடைய ஜேசுவை குடும்பங்கள், விடுதலை பெற்றவங்க எல்லாரும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை கர்த்தர் 2 விதத்தில் பாதுகாக்கிறார். ஒன்று, அவர் மேக ஸ்தம்பமாகவும் அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு மனிதனை கர்த்தர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் லட்சக்கணக்கான இருந்த மக்களை யார் காப்பாற்ற முடியும்? அந்த குடும்பத்தை யார் காப்பாற்ற முடியும்? ஒன்றே ஒன்று நம்ம வாசிக்கிறோம், அவருடைய மேக ஸ்தம்பமும் அவருடைய அக்கினி ஸ்தம்பமும் அந்த குடும்பத்தை நடத்தினது, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பது எனக்கு ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சிலர் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்ட்டு சொல்கிறீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டது ஒவ்வொரு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை பேச இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பைபிள் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பைபிளில் உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 23:18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. எவ்வளவு ஒரு ஆழமான நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம நம்பிக்கற்ற சூழ்நிலையில் வருவோம், இந்த உலகத்தில் நம்பிக்கற்ற நிலை வரும். இதெல்லாம் ஆண்டவர் அறிந்து தான் நமக்கு அழகாக ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க நம்பிக்கைகளை அசைத்து பார்த்த எல்லாவற்றிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். உங்க விசுவாசத்தை அழித்த, உங்க விசுவாசத்தை உருக்குலைந்து போட்ட, சில டைம்ல ஒரு விசுவாசமே இல்லாம ஒரு நம்பிக்கற்ற நிலைக்கு உங்களை தள்ளின எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். யார் வேணா எழும்பட்டும், எப்பேற்பட்ட பலசாலிகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட திறமை உள்ளவர்களா இருந்தாலும் சரி, ஏன் எப்பேற்பட்ட மந்திரவாதியா உங்க குடும்பத்துக்கு எழும்பினாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகவே போகாதுங்க. நிச்சயமா கர்த்தர் நம்மளை எடுப்பிப்பார். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலுங்க. நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், ஏன் நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா கர்த்தரோடு இருக்கிறேன், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் சில டைம்ல உங்களுடைய இருதயத்தை அசைத்து உங்களை ஒரு கவலை, ஒரு போராட்டத்துக்குள்ள கொண்டு வருகிறதில்ல. உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை தான் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாருங்க. அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு. இயேசு அங்கே இருந்தார் தான். இயேசு இருக்கிற இடத்துல அதெல்லாம் நடந்தது. ரெண்டாவது, இயேசு ஒரு படகுல பயணித்து கொண்டு இருக்கிறார் தம்முடைய சீஷர்களோட. என்ன நடந்து? புயல் காற்று அடித்தது. இன்னைக்கு உயிர் நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான், மீண்டும் கரை சேரவே முடியாது என்று நினைத்த சீஷர்களை வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். மூன்றாவது, இயேசு நேசிக்கிற லாசரு அப்படின்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல லாசரு என்ற மனிதன் மரித்துட்டாரு. ஒரு பெரிய நம்பிக்கை இழந்து அந்த குடும்பத்திற்கு அடுத்த என்ன செய்வது என்று தெரியாம திகைத்து நின்ற ஒரு சகோதரி. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒரு ஜென்ஸ், ஒரு ஆண் இல்லைன்னா எவ்வளோ ஒரு பெரிய போராட்டம். பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லைன்னா எவ்வளோ ஒரு பெரிய வேதனை. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இல்லை என்றால் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? ஒரு மகளுக்கு தன் தகப்பன் இல்லை என்றால் அந்த மகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன? இந்த விடுதலை ஊழியத்தில் நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம், நிறைய குடும்பங்களை சந்திக்கிறோம். நிறைய குடும்பங்களோட சில நேரம் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அவங்க எங்களிடத்துல பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா என் திருமணத்தை இப்போவே பண்ணிட்டு இருப்பார், எனக்கு எங்கள் அப்பா இருந்தாருன்னா என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார், இன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டில் இருந்தார்னா எங்கள் வீடு இந்த மாதிரி இருந்திருக்காது, எனக்கு எங்கள் அப்பா இருந்தார்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்காது, எங்கள் அப்பா இருந்தார்னா எனக்கு இந்த விபத்து வந்திருக்காது. இப்படி பல சாட்சிகள், பலர் வேதனையோடு அவங்க இருதயத்திலிருந்து வேதனையோடு எங்களோட பகிர்ந்து கொள்ளுவாங்க. அப்படியே ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவேன், கரெக்டு தான் ஆண்டவர். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது நாங்கள் சொல்லுவோம், இல்லைம்மா நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்தில் அவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, நிச்சயமா முடிவு உண்டு. உங்க திருமணத்தை யார் நடத்துவான்ட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்கல்ல? இழந்து போன வாழ்க்கை யார் எனக்கு வாங்கி தருவான்ட்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். சிலர் வீடு கட்டி இருக்கீங்க, அந்த வீடு கட்ட முடியாம பாதியிலே உங்க கணவர் உங்களை விட்டு போயிருக்கலாம், அல்லது உங்க தகப்பன் உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்களுடைய முடிவை பலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க குடும்பம் எப்போ அழியும்,
நீ எப்ப அழிந்து போவ, உங்க குடும்பம் உங்க சந்ததி இந்த ஊருக்குள்ளவே வளரக்கூடாது என்று நினைத்து பொறாமை பிடித்த மனிதர்கள் மத்தியில இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. கண்டிப்பா கர்த்தர் ஆட்களை எழுப்புவார். உங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏன்? உங்க இருதயத்துல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மட்டும் ஒரு நாளை இழந்து போயிடாதீங்க. அந்த நம்பிக்கையை மாத்திரம் பிடிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கங்கள் நிறைய இருக்கு. அந்த ஹோப், நம்பிக்கை குறித்து தான் அந்த பிரசங்கங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றேன், கவலைப்படாதீங்க. இயேசு மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் இன்னைக்கு வீண் போகாது. உங்களை அழிக்காம எத்தனை மந்திரம் பண்ணினாலும் பண்ணட்டும். உங்களுக்கு விரோதமாகவும் உங்க வீட்டு வாசலிலே எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு கொண்டு வந்து போட்டு போனாலும் போகட்டும். ஏன்? சிலர் நீங்க நல்ல நகை ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போகும்போது சிலர் உங்களை ஜன்னல்ல இருந்து சிலர் இருந்து பார்த்து உங்க மேல பொறாமப்படுறாங்க. ஆனா நீங்க பாக்குறீங்க, பார்க்கட்டும். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கை இயேசு. உங்க நம்பிக்கையை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிச்சுட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவருடைய இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறது. உங்களுடைய ஜபம் எல்லாம் கரெக்ட், நீங்க படுகிற வேதனை எல்லாம் கரெக்ட், நீங்க யோசிக்கிற உங்களுடைய எண்ணம், நீங்க கவலைப்படுகிறது எல்லாம் சரி, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏன்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற சில முடிவுகள், சில வார்த்தைகள், சில ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ள வராம போனதுக்கு ஏன் கர்த்தர், நீங்க பல மாதங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனா அந்த ஜெபத்திற்கு ஏன் கர்த்தர் முடிவு கொண்டு வரலன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. நீங்க கவலைப்படுறப்பெல்லாம் நீங்க மனுஷங்கிட்ட போகிறத நிப்பாட்டுங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? 2 வார்த்தை ஆறுதலா பேசுவான். ஆனா எந்த மனுஷனும் முடிவை கொண்டு வர முடியாது. சிலர் இருக்கீங்க இன்னும் புத்திசாலித்தனமா, மந்திரவாதி கிட்ட போனா அந்த மந்திரத்தை நம்ம எடுத்துடலாம், அந்த மந்திரத்திலிருந்து நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம முன்னுக்கு வந்துடலான்ட்டு. ஆனா நீங்க 1000 முறை, நாங்கள் எத்தனை முறை நீங்க செலவு பண்ணி நீங்க போனாலும் மந்திரம் செய்கிறவன் அந்த மந்திரத்தை கட்ட தான் முடியும். ஆனால் மந்திரத்தின் கட்ட உடைக்க என் இயேசுவால மாத்திரதான் முடியுங்க. எத்தனை சாட்சிகள், நீங்க ஜேசுவே டெலிவரன்ஸ் நீங்க யூடியூப் சேனலுக்குள்ள போனீங்கன்னா பலர் மந்திரத்தினால கட்டப்பட்டு இருந்தாங்க, பலர் பில்லி சூனிய வல்லமையில கட்டப்பட்டு இருந்தாங்க, பலர் அதை நம்ம அதெல்லாம் போயெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசியில இயேசுதான் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்ற அநேக சாட்சிகள் நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கு. நம்மள நீங்க போய் பாருங்க அந்த லிங்க். ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த புய பலத்தை நீங்க நம்பாதீங்க. அது ஆண்டவர் ஒரு நாளும் அவன் நம்பிக்கை ஒண்ணு வேலைக்கே ஆகாது. மனுஷனை தேடி போகாதீங்க. மனுஷர் பேசுற ஆறுதல வார்த்தைக்காக நீங்க போகாதீங்க. சிலர் இருக்கீங்க, இவர்கிட்ட போய் பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், ஆறுதல் மாத்திரம் தான் வரும். ஆனா அற்புதத்தை இயேசுதான் செய்ய முடியும். உங்களுக்கு அதிசயத்தை இயேசுதான் செய்ய முடியும். உங்க வீடை இயேசுதான் கட்ட முடியும். உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை இயேசுதான் நடத்த முடியும். இந்த கானா ஒரு கல்யாணத்துல இருந்த அந்த குடும்பத்தார் பாருங்க, எத்தனையோ பணம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை இயேசு இருக்கணும், அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியில இயேசு இருக்கணும்ட்டு விரும்பினாங்க.
திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சமையல்காரர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படிதாங்க, சாப்பாடு இல்லைன்னா சாப்பாட்டுக்காரன்ட்டு போய் சொல்லணும். ஆனா இந்த குடும்பத்தார் பாருங்க, இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, இயேசுவே திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. அவரே நம்பிட்டு இருந்த 12 சீஷர்களும் இயேசுவை நம்பவே இல்லைங்க. ஆனால் கர்த்தர் இந்த அற்புதத்துக்கு பிறகு ஒரு பெரிய மகிமை அந்த குடும்பத்தை மூடினது. அவங்க போய் மனுஷனை போய் நம்பல, மனுஷனுடைய புயபலத்தை நம்பல. 12 சீஷர்களும் படகுல போகும்போது அவங்களுடைய திறமைகளை அவங்க நம்பல. 12 பேர் எப்படியாவது போட்டை நிப்பாட்டுற நம்பல. இயேசுவை போய் எழுப்புறாங்க. லாசரு மறித்திட்டான், விஷயம் இயேசுவுக்கு வருது, இயேசு கிட்ட கேட்கிறாங்க. அந்த குடும்பம் இயேசுவை நோக்கி அவர் வரும் பொழுது பார்த்து கதறாங்க. சிலர் சொல்லுங்க, இயேசு இருந்தது அப்படி நடந்திருக்குமா? நான் அன்னைக்கு சொல்ல, இயேசு இருந்த கண்டிப்பா சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டுவார். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருந்தானா அவன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி வைப்பார் என்று நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே எரேமியா 17 சொல்லியிருக்கிறது, 17 அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை கர்த்தர் எப்படி வைக்கிறாராம் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இன்றைக்கு கர்த்தர் உங்க வீட்டை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வீட்டுக்குள்ள இழந்து போன அந்த மகிழ்ச்சி, உங்க வீட்டில் இழந்து போன அந்த செழிப்பு, உங்க வீட்டில் இருந்த அந்த பழைய சந்தோஷம் இல்லாம ஒரு தேவ பிரசன்ன அற்று இருக்கிறதுல இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் உன் நம்பிக்கையை கர்த்தர் வீண் போக விட மாட்டார். கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமே உன் நம்பிக்கை வீண் போகாது தாங்க. உன் நம்பிக்கைக்கு கண்டிப்பா பலன் வரும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, மரித்து 4 நாள் ஆனாலும் சரி, அவன் எந்த கல்லறையில இருந்தாலும் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய ஆசை உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய ஜெபம் உங்க குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிப்பாட்டணும். நீங்க இழந்து போன உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிப்பாட்டணுங்க. உங்க குடும்பம் இருள் அடைஞ்சு இருக்கிறதுல இனி யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற நீங்க நிலைக்கு வந்துட்டீங்கல்ல, கிடையாது. யாரும் இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பார். உன் வலது பக்கத்தில் அவர் நிற்பாருங்க. நீங்க நின்று செய்கிற எல்லா காரியத்திலும் இயேசு வந்து நிற்பதை நீங்க பார்க்க முடியும். ஒன்றே உண்டு, அவரையே நம்பி இருக்கிற ஒரு மனுஷனாக நீங்க மாறுங்க. அதை எரேமியா சொல்றார், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிற, கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கண்டிப்பா இந்த பூமியில உங்களை கர்த்தர் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக கர்த்தர் உங்களை வைப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரும் இருக்க இடங்களில் உங்களை கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய சொந்த ஆற்றலை நம்பல ஆண்டவர், நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவர், எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிற கர்த்தர், எங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஒளியை ஏத்தன ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல உங்களை கரங்களை உயர்த்தி என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும். இப்ப ஜெபிக்கிற இந்த நேரத்துல கர்த்தருடைய வல்லமுள்ள பிரசன்னம் இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம்
நம்புகிறேன் உம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை கர்த்தர் வீண் போகவே போகாது. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த ஆராதனை மற்றும் தீர்க்க தரிசனத்தின் பிரசன்னத்தின் வல்லமை இந்த குடும்பத்தை மூடட்டும், குடும்பத்தை மூடட்டாண்டவர். இந்த மிச்சம் இருக்கிற 15 நாள் கர்த்தர் மூடி அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. படுக்கையில பலவீனத்தோடு இருக்கிறவங்க, பார்த்து கொண்டு இருக்கிற நற்செய்தி, நல்ல செய்திக்காக எதிர்பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ணுங்க. எல்லா படுக்கைகள், எல்லா வேதனைகள் மறையட்டும். தேவ பிரசன்னத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. பாதுகாத்து வழி நடத்து இயேசுவின் இணையற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்திருப்பாரானால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த சாட்சியை நாங்கள் வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அதனால் கவலைப்படாதீங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க, குடும்பத்தோடு வந்துடுங்க. உங்களை நான் கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியாக 19ஆம் தேதி 4 மணிக்கு மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.